ஏன்னா வந்து புதுமைன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்டா ஏதோ பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா? ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது ரொம்ப இப்போ முகை மழைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ ஏதாவது சொன்னா முகை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு தமிழ் அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இங்கே இடம் இல்லையா என்ன? ஸோ அதனால அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா அதை நம்பி இல்ல நம்மளும் வந்து தங்கிலீஷ்லாம் பண்றோம், ஆனா தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும். தமிழ் நம்ம காலில் விழணும்ல. என்ன ஒரு ஒரு செம்மையான மொழியை வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நான் கூட வித்தியாசமே தெரியும். சில பேர் அன்பு அப்படின்வாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு 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 விஷயத்த வந்து ஒரு இந்த மாடர்ன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு. மோகன்ராஜன் மீட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன். போனா நானு அபி மோகன் ஐயா உட்காருவோம். உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும், ஐயோ இவனுங்க அதை நம்பியா விட்டுருக்கோம் அதெல்லாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். சில பேர் ஜாலியா பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலே உட்காந்துருப்பாங்க. அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு? ஸோ நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும்.